என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளையும் நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை அவர் விடுதலை செய்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எலியா என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷர் தீர்க்கதரிசியாய் இந்த உலகத்திலே அவர் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு உதவியாக எலிசா என்று சொல்லுகிற ஒரு சகோதரன் அவரோடு கூட அவர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அவர் எடுத்துக்கொள்வதை எலிசா விரும்பவில்லை, அல்லது அவர் தன்னிடத்தில் இருக்கிற எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம், வல்லமை, வரங்கள் கண்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறதையும் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஆசையோடு கூட எலிசா இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எலியாவை திடீரென்று சொல்லி அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படி எடுத்துக்கொண்ட உடனே எலிசா அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எலியாவின் மேல் இருக்கிற ஒரு சால்வை அவர் மீது வந்து விழுகிறது. அந்த சால்வையை எடுத்து அவர் ஜலத்தை எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டு ஓங்கி அடிக்கிறார். ஜலம், தண்ணீர் ரெண்டாக பிரிகிறது. அவர் அக்கறைக்கு கடந்து போகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தில் கர்த்தர் தெளிவாய் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இப்படியாய் சொல்லி அடிக்கிறான், எலியாவின் தேவன் கர்த்தர் எங்கே என்று சொல்லி. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, எலியாவின் கர்த்தர் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓங்கியவன் அந்த தண்ணீரை அடிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட எலியாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எலிசாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அதை வாசித்திருக்கலாம், அதை ஒருவேளை நீங்கள் கவனமாய் கேட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளாய் எலியாவின் தேவன் கிரியை செய்கிறாரா, எலிசாவின் தேவன் கிரியை செய்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எலிசா கேட்டபோது எலியாவின் தேவன் செயல்பட்டார். எலியாவின் தேவன் அற்புதம் செய்தார். எலியாவின் தேவன் அதிசயத்தை செய்தார். இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? எலியாவின் தேவன்
எப்படி கிரியை செய்கிறார், இந்த கடைசி நாட்களிலே அவர் எப்படி கிரியை செய்ய விரும்புகிறார், எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நாமும் கூட நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து எலியாவின் தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, எலிசாவின் தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, உங்கள் பேரை வச்சு உங்கள் பேரை சொல்லி தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் அற்புதம் செய்வார், விடுதலையும் தருவார். பிரியமானவர்களே, எலியாவின் தேவன் எப்படி செயல்படுகிறார்? வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். 9வது வசனத்துல நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, எலியா வனாந்தரத்தில் இருக்கிறார், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார், அவர் ஆற்றங்கரையிலே படுத்து கிடக்கிறார், அவருக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, போஷிப்பதற்கு ஒருவரும் இல்லை, உணவு கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தர் காகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். காகத்தை உண்டாக்கி அந்த காகத்துக்கு கட்டளை கொடுத்து எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கும்படியாய், ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறார். அதன் பின்பதாக கர்த்தர் சாரிபாத் என்று சொல்லுகிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு விதவையை கர்த்தர் உண்டாக்கி ஏற்படுத்தி அந்த சகோதரி உன்னை பராமரிப்பார் என்று சொல்லி கர்த்தர் எலியாவின் தேவன் சொல்லுகிறார். எலியாவின் தேவன் நம்மை போஷிக்கிறவராயிருக்கிறார். வனாந்தர வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், இல்லாமையில் இருக்கிற சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட இறுக்கமான நிலைமையிலே இருந்தாலும் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் போஷிக்கிற தேவன்தான் எலியாவின் தேவன். காகத்தை கொண்டு போஷித்தவர், விதவையை கொண்டு போஷித்தவர், பராமரித்தவர், உங்களை அவர் போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். கடைசி காலத்தில் பஞ்சங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆவிக்குரிய பஞ்சங்களும் வரலாம். ஆவிக்குரிய பஞ்சத்தினாலே அடிபட்டு சத்தியம் கிடைக்காமல் தடுமாறலாம். உணவுக்குரிய பஞ்சங்களும் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் எலியாவின் தேவன் என்று சொல்லி கேட்கிறது மாத்திரமல்ல, எலியாவின் தேவன் எப்படி செயல்பட்டார், எப்படி தம்முடைய ஜனத்தை நடத்தினார், எப்படி அவர்கள் ஆசீர்வதித்தார், அல்லது எப்படி அவர்களை வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் எலியாவின் தேவனாகிய கர்த்தர், எலியாவின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் வழிநடத்த, நம்மையும் போஷிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு ட்ரைனஸ் இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு வறட்சி, ஒரு பஞ்சம் இருக்கலாம், சத்தியம் கேட்கப்படாதபடிக்கு, வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படாதபடிக்கு, சத்தியத்தின்படி நடக்க முடியாதபடிக்கு, நம்முடைய எலும்புகள் புஷ்டி அடையாதபடிக்கு, ஆத்மா வளர்ச்சி அடையாதபடிக்கு, ஒருவேளை ஒடுக்கப்பட்டு
ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில பஞ்சத்தில் அடிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராயிருக்கிறார். நம்மை அவர் எப்படி வேண்டுமானாலும் போஷிப்பார். ஒரு காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்க முடியும் என்று சொன்னால், காகம் கிடைக்கிறதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்றோம், நம்ம கையில் இருந்தாலும் பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் இந்த காகமானது பாருங்க, இறைச்சி கொண்டு வந்து கொடுத்துச்சான், ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்துதான். அதுக்கு எவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கண்ட்ரோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கட்டுப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு மிருகம், ஒரு பறவை, அதை கொண்டே கூட கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை போஷிக்க முடியும் என்று சொன்னால், எலியாவின் தேவன் இன்னைக்கு உங்களை அவர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை போஷிப்பார். விதவை வீட்டில் ஒன்றுமில்லை, விதவை வீட்டில் நாளைக்கு சாக போகிற ஒரு நிலைமை, பஞ்சம், எங்கும் பஞ்சம். கொஞ்சோண்டு மாவு வச்சிருக்கா, கொஞ்சம் மாவை வைத்து கொண்டு தன்னுடைய மகனும் அவளும் அடை சுற்று நாம் சாப்பிட்டு மரித்து போக வேண்டியது தான் என்று சொல்லுகிற நிலைமையிலே அவள் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல எலியாவை கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த இடத்துல எலியாவை நிறுத்தி, முதல்ல எனக்கு கொடு, முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடு, உன் எண்ணெயும் மாவும் குறைபடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியாக இருந்த எலியா சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னபடியே எலியாவை பராமரிக்கிறார்கள், எலியாவை போஷிக்கிறார்கள், கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அது நிமித்தமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம எப்பொழுதும் போஷிக்கிறவராயிருக்கிறார், நம்மை புஷ்டி உள்ளவர்களாய் வைக்க இருக்கிறார், எப்பொழுதும் நம்மை பராமரிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார், நம்மை அவர் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். எலியாவை பராமரித்தவர், எலியாவை போஷித்தவர் எலியாவின் தேவன். எங்கே என்று சொன்ன எலிசாவுக்கும் அப்படியே செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா? எதிர்பார்க்காத காகத்தை கொண்டு செய்தாரே, ஒன்றுமே இல்லாத விதவையாகிய சாரிபாத் விதவையை கொண்டு செய்தாரே, உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? இதை கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வறட்சி, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கடன் பாரம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் ஏதாகிலும் செய்ய வேண்டும், ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், வனாந்தரத்தில் கிடப்பது போல யாரும் உதவியற்ற நிலைமையில நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் அப்படி எலியாவை போல இருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவின் தேவனாகிய நான் போஷிக்கிறவராயிருக்கிறேன், எலியாவின் தேவனாகிய நான் பராமரிக்கிறவராக இருக்கிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை பராமரித்து உங்களை போஷித்து நடத்துகிறவர் தான் எலியாவின் தேவன். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வரலாம், உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம், பஞ்சங்களும் வேதனைகளும் வருத்தங்களும் நம்மை சூழ்ந்து வரலாம். எலியாவின் தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறபடினால் நம்மை எல்லாவற்றிலும் பராமரித்து அவர் போஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களை அவர் போஷிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் போஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, எலியாவின் தேவன் நம்மை பராமரிக்கிறவராயிருக்கிறார். டே டு டே நம்மை பராமரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் எலிசா பார்த்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சூழ்நிலைகள் பார்க்க வேண்டாம், கடுமையான நெருக்கங்களை பார்க்க வேண்டாம். எலியாவின் தேவன் நம் அருகில் இருக்கிறார். அவர் மெய்யான தேவனாயிருக்கிறார்.
அன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு அதை மாற்றுகிறவர் அல்ல. அதே வல்லமையோடு கூட, அதே கிருபைகளோடு கூட, அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் அவர் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லையா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லையா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வறட்சியா இருக்குதா? நீங்க கேட்கணும், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்பதை காட்டிலும், எலிசாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்பதை காட்டிலும், உங்கள் பேரை நீங்கள் வைத்து அந்த பேரை சொல்லி, தேவன் எங்கே, எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க கேட்கும் பொழுது அவர் இறங்கி வருவார். அவர் அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்தில் அவர் அற்புதம் செய்வார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். காகத்தை கொண்டு அற்புதம் செய்தவர், விதவையை கொண்டு அற்புதம் செய்தவர், உங்களுக்கு அற்பமான நபர்களை கொண்டு அற்புதம் செய்தவர், உங்களுக்கும் அவர் சாதாரணமான மனிதர்களை கொண்டு, சாதாரணமான சூழ்நிலைகளை கொண்டு, சாதாரணமான இடங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட முடியும். உங்களை போஷித்து புஷ்டி உள்ளவர்களாய் மாற்ற முடியும். ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தர் உங்களை அர்த்தமுள்ளவர்களாய் மாற்றி கடைசி கால எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் உங்களை அவர் வணைந்து கொள்ள முடியும். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீங்களா? எலிசா கேட்டது போல கேட்கிறீங்களா? அந்த வல்லமையை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை போஷிக்கிறவர், அவர் நம்மை போஷிக்கிறவர். எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர் வாசிக்கலாம். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். பாருங்க, சாரிபாத் விதவை தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டா. ஊழியக்காரனை பராமரிச்சா வச்சு, திடீர்னு அவன் மகன் வியாதிப்பட்டு மரித்துட்டான், செத்து போயிட்டான். அவ கேட்கிறா, இதுக்கா நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க? இதுக்கா சத்தியத்தை எனக்கு சொன்னீங்க? இதுக்கா ஜெபம் பண்ணீங்க? இதுக்கா என் வீட்டுக்கு வந்தீங்க என்று அந்த விதவை கேட்கிறா. உடனே அந்த குழந்தைய கொண்டு வந்து எலியா கிட்ட கொடுத்துட்டு, அந்த செத்து போன குழந்தைய எலியாவின் மடியில் வச்சுட்டு போயிட்டா. எலியா அந்த குழந்தைய தூக்குனாரு, மேல் வீட்டுக்கு போனாரு, முகம் குப்புற 3 முறை அந்த குழந்தையின் மீது விழுந்தார். அப்படி விழுந்து எழுந்த பின்பதாக இந்த வசனம் அப்படியா சொல்லுகிறது பாருங்க. 22ஆம் வசனத்துல மறுபடியும் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். எலியாவின் ஜெபத்தை, எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? அற்புதம் செய்கிறவர். எலியாவின் தேவன் மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்புகிறவர். செத்து போன சாரிபாத் விதவையினுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பிட்டார். அவன் மரித்து போய் விட்டான், அவனுடைய ஆத்துமா செத்து விட்டது. அவனுக்குள் மீண்டும் ஜீவனை கொடுத்து அவனை உயிரோடு கூட எழுப்பினவர் தான் எலியாவின் தேவன். உங்கள் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமானாலும் சரி, சரீர பிரகாரமானாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தில் அப்செட் ஆகியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இன்வாலிட் ஆகியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கலாம். எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? பயங்கர பராக்கிரமுள்ள தேவன்.
அவர் அற்புதங்களின் தேவன். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். உங்க பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கனாக்கா, என் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகாரத்தோடு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எலியாவின் தேவன் எலிசாவுக்கு அற்புதம் செய்தார். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். செத்துப்போன ஒரு சரீரம், முடிந்து போன ஒரு சரீரம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சரீரத்தை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார் என்று சொன்னால், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து மகிழ்ச்சியாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் புறப்பட்டு போகிற உங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற விசுவாசிகளாய் இருக்கிற உங்களை எழுப்புதலின் காலத்தில் அற்புத அடையாளங்களோடு கூட எலியாவின் தேவன் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். எலியாவை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தது போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் செய்கிறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். எலிசாவை கொண்டு அற்புதம் செய்தவர் உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதோ ஒரு அற்புதம் அண்ணா செஞ்சா பரவாயில்லையே, அந்த ஊழியக்கார் செஞ்சா பரவாயில்லையே, அவங்க ஜெபமணி செஞ்சா பரவாயில்லையே. இல்லை எனக்கு அன்பானவர்களே, உங்களை கொண்டே கர்த்தர் உங்கள் மூலமாய் அற்புதம் செய்வார். அப்படிப்பட்ட தேவன் தான் எலியாவின் தேவன். எலியா இருக்கும் பொழுதே அந்த குழந்தை செத்து போச்சு. அப்ப ஆண்டவர் எலியா கிட்ட பேசல. ஆனா அந்த சூழ்நிலை வரும் பொழுது, அந்த இறுக்கமான நிலைமை வரும் பொழுது அந்த அம்மா பார்த்து புலம்புறாங்க. இதுக்கா வந்தீங்க? இதுக்கா நீங்க ஒரு தீர்க்கதரிசி? இதுக்கா கர்த்தரை பத்தி என்கிட்ட சொல்றீங்க? இதுக்கா நான் உங்களை பராமரிக்கணும்? இதுக்கா நான் உங்களை போஷிக்கணும்? எனக்கு இருக்கத்தெல்லாம் கொடுத்தனே, இந்த குழந்தைக்கு இருக்கத்தெல்லாம் கொடுத்தனே, எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அப்படியெல்லாம் புலம்பி இருப்பாங்க. மகனை இழந்து தனியா இருக்காங்க, யாரும் கிடையாது. எவ்வளவு அங்கலாய்த்திருப்பாங்க, எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். வேதனையின் மத்தியிலும் எலியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பிரச்சனையின் மத்தியிலே ஒரே ஒரு முடிவு, கர்த்தர் மனம் இறங்க வேண்டும், கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறார். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அந்த ஜீவனை திரும்ப கொடுத்தார். அற்புதத்தை செய்தார். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எலியாவின் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இனிமே இது எப்படி முடியும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, எலியாவின் தேவனை பார்த்து கத்தாவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. எலியாவுக்கு அன்னைக்கு அற்புதம் செஞ்சீங்களே, சாரிபாத் விதவை மகனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்களே, எலிசாவுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சீங்களே, எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அற்புதம் செய்றீங்களே, எனக்கும் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க. எலியாவின் தேவனே சொல்லி கேட்டீங்கன்னா அவர் மனம் இறங்குவார். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் நம் ஆராதிக்கிற தேவன். இயற்கைக்கு அப்பாற்பட்டுள்ள அற்புதம், ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாத அற்புதம், ஒண்ணுமே டைஜஷன் பண்ண முடியாது, ஜீரணிக்க முடியாத அற்புதம், கர்த்தர் செய்கிற அற்புதம். எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டுள்ள அற்புதம். இயற்கை முடியாதுன்னு சொன்னாலும் எலியாவின் தேவனால் முடியும். எலியாவின் தேவனாகிய கர்த்தரால் முடியும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், மகா பயங்கரமான தேவன், அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கணும்ல, ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்கள. எலியா ஜெபம் பண்ணது போல தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. எலியாவுக்கு இறங்குனீங்களே, எலியாவின் சத்தத்தை கேட்டீங்களே, என் சத்தத்தை கேளுங்க இயேசுவே.
என் சத்தத்துக்கு பதில் தாங்க. கேட்டு பாருங்க, அவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். எலியா கேட்டது போல கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அது வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கலாம், குடும்பம் பிரிஞ்சு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் நடக்கணும். இனிமேல் பேசி தீர்க்க முடியாது, இனிமேல் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமையில் இருக்கலாம். எலியாவின் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு அவர் அதிசயம் செய்வார். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், உங்களை விடுதலை செய்கிறவர். ஒருவேளை பலவிதமான கட்டுகளில் அகப்பட்டவளாக இருக்கலாம். பல வருடங்களாக இந்த மத்தியில் நீங்கள் வேதனையின் மத்தியில் இருக்கலாம். நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் ஒப்புக்கொண்டு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் வல்லமையுள்ளவர். அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர்? நம்மை போஷிக்க வல்லமையுள்ளவர், நமக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவன். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18, 37, 38 வசனங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாகால் தீர்க்கதரிசிகள் ஏகமாய் அங்கு நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கத்தில் நிற்க, ஒரே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியா இந்த எலியா நிற்கிறார். அவர்களுக்குள்ளாக ஒரு போட்டி நடக்கிறது. பலிபீடத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிற அல்லது கற்பனை வைத்திருக்கிற அந்த மாம்சத்தை புசிப்பது, அதை பட்சிப்பதற்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகால் தீர்க்கதரிசிகள் பாருங்க, அவங்க கத்திட்டு இருக்காங்க, அவங்க புலம்புறாங்க, கூப்பிடுறாங்க, ஒன்றும் நடக்கல. அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு எலியா. பாருங்க, எலியாவுடைய டர்ன் வந்தது. அவர் கூடுதலாக சில காரியங்களை செய்கிறார். என்னென்ன கூடுதலாக செய்கிறார் வாசிக்கலாம். அதில் 32ஆம் வசனம், 33, 34, 35 வரலாம் வாசிக்கலாமா? அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் அந்த சர்வாங்க தகன பலிகளின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான்.
அதற்கு பின் இரண்டாம் தரமும் ஊற்றினார்கள். இரண்டாம் தரமும் ஊத்துனாங்க. அதற்கு பின்பு மூன்றாம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுனாங்க. மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. பலிபீடத்தை சுற்றிலும் இருக்கிற வாய்க்கால்ல ஓடுது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பினார். பாருங்க எப்படி எல்லாம் செய்தார் பாருங்க. அவங்க பலிபீடத்தை வச்சுட்டு அதுல காலையை வச்சுட்டு துண்டு துண்டா வெட்டி வச்சுட்டு அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, நடக்கல. இப்ப இவருடைய டர்ன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்காலை பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டி வாய்க்காலை வெட்டுறாரு. வாய்க்காலை வெட்டி விறகுகளை அடுக்கிறாரு. விறகுகளை அடுக்கி காளைகளை துண்டு துண்டா வெட்டி அது மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு 4 குடம் தண்ணீரை எத்தனை வந்து ஊற்ற வைக்கிறாரு. மறுபடியும் 2வது முறை 3வது முறை ஊத்துனாக்கா என்ன ஆகும்? ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. நனைஞ்சது மாத்திரம் கிடையாது, அந்த வாய்க்கால்கள் நிரம்பி வழிகிறது, தண்ணீர் நிரம்பி வழிகிறது. இப்போதான் கர்த்தர் என்னை கேட்டருளும் என்று சொல்லி எலியாவின் தேவன் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. அந்த அக்கினி அவற்றை பட்சித்து போட்டது. அவை ஒன்றுமில்லாமல் சுட்டரித்து போட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? அக்கினியை வானத்திலிருந்து வர வைத்து அதை பட்சித்து போடக்கூடிய வல்லமை மிக்கவர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் தேவன் என்று சொல்லி நிரூபிக்கிற ஒரு தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வாயிருந்து பேசாதவர் கிடையாது, கண்ணிருந்து காணாதவர் கிடையாது, கையிருந்து செயல்படாதவர் கிடையாது, கால்கள் இருந்து நடக்காதவர் கிடையாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கிறவர். எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாய் நிரூபித்து காண்பித்தார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்தில், உங்க ஊழியத்தில், உங்க சமுதாயத்தில், உங்க பட்டணத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். எலியாவின் தேவன் ப்ரூவ் பண்றவர், நிரூபித்து காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா! அவ்வளவு வல்லமை உள்ளவருங்க. நீங்க அவரை பார்த்து கேட்கும் பொழுது அவர் இறங்கி வருவார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நிரூபித்து காண்பிப்பார். மற்றவங்களாம் பார்த்து கிண்டல் பண்றாங்களா? இவ்வளோ நாள் ஜோமன் என்ன ஆச்சு? இவ்வளோ நாள் சபைக்கு போய் என்ன ஆச்சு? ஞானஸ்நானத்தை நீ என்ன பண்ணிச்சு? என்ன தீர்ந்துச்சா எல்லா பிரச்சனையும்? ஜோம் பண்ணி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சா? அங்கே போனிய கூட்டத்துக்கு போனிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சா? கிண்டல் பண்றாங்களா? அவங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காண்பிக்கிற காலம். வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சார். எல்லாம் வாயை பொளந்து பார்க்கறான். அங்க நிக்க முடியல. அக்கினி வந்து இறங்கினது, பட்சித்து போட்டது. 400 தீர்க்கதரிசிகள் ஓடி ஒளியறான். எங்கு போனான்னு தெரியல. எல்லாரையும் கொன்று போட்டான். ஹல்லேலூயா! எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கிறவர். உங்கள் தேவன் உங்களை நிரூபிக்க செய்வார். கடைசி காலத்தில் who are you? நீ யார்? நீ எப்படிப்பட்டவன்? நீ என்ன நிலைமையில் இருக்கிற? நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ அபிஷேகம் பெற்றவன் என்பதை நிரூபிக்கிற காலத்தில் இருக்கிறோம். உங்களை கொண்டுதான் செய்ய போறார். அவர் தன்னை நிரூபிக்கிற காலம். ஹல்லேலூயா! நீங்க இன்னும் எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். உங்களை கொண்டு அவர் நிரூபிக்க போறார். எலியாவை கொண்டு கர்த்தர் நிரூபித்தார். ஹல்லேலூயா! கடைசி கால எழுப்புதலிலே கர்த்தர் நம்மை கொண்டு எழுப்புதலை, நம்மை கொண்டு கர்த்தர் விடுதலையை, நம்மை கொண்டு அற்புதத்தை, நம்மை கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். எலியாவை கொண்டு காமிச்சார்ல. சாதாரண மனுஷன் தான் எலியா. பயந்துன்னு காட்டில் கிடந்தான், ஆத்தங்கரையில் கிடந்தான், ஒளிஞ்சிட்டு கிடந்தான்.
அவனை கொண்டு கர்த்தர் செஞ்சார்ல, உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? எலியாவின் தேவன் அப்படிப்பட்டவர். நிரூபிப்பார், ப்ரூவ் பண்ணுவார். அவர் தம்முடைய வசனங்களை உங்களை கொண்டு ப்ரூவ் பண்ணுவார். தம்முடைய வார்த்தைகளை உங்களை கொண்டு ப்ரூவ் பண்ணுவார். அவரை உங்களை கொண்டு தான் நிரூபிப்பார். அந்த வேத வசனம் உண்மை உள்ளது என்பதை, இந்த வேத வசனங்கள் ஜீவன் உள்ளது என்பதை, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை கொண்டு தான் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். எலியாவை கொண்டு தான் நிரூபிச்சார். எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர். அதனால தான் எலிசா கூப்பிடுறார், எலியாவின் தேவனே எங்கே எங்கே? இதெல்லாம் தெரியும். எலியாவின் தேவன் எங்க? நானும் நிரூபிக்கணுமே. எலியா போயிட்டாரு, ஆனா நீங்க நிரூபிக்கிறவர், நீங்க அதை செய்ய வல்லவர், எனக்கும் நிரூபிக்க உதவி செய்யுங்க. கூப்பிடுறாரு, இறங்கி வந்தார்ல, நிரூபிச்சு காமிச்சார்ல. உங்களுக்கும் கர்த்தர் நிரூபிச்சு காமிப்பார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களை அவர் பயன்படுத்துவாருங்க. நீங்க சாதாரணமான மனுஷனா இருக்கலாம், உதவாத மனுஷனா இருக்கலாம், கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், ஒளிஞ்சு கொண்டவங்களா இருக்கலாம், சாப்பாட்டுக்கு திண்டாட்டமா இருக்கலாம், கஷ்டம், நெருக்கம், அவமானம் எல்லாம் இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டுதான் தான் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்க போகிறார். இவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க, பாகால் தீர்க்கதரிசிகள்லாம், ஒரு சத்தமும் வரல, ஒன்றும் நடக்கல. என்னை கேட்டறலும் ஆண்டவரேன்னு கேட்டார், அவ்வளவுதான். எங்கிருந்து அக்னி வந்துச்சோ தெரியாது. அந்த தண்ணி எல்லாம் அப்படியே குடிச்சிருச்சு, அப்படியே பலிபீடத்தில் வந்து இறங்கினது, எல்லாவற்றையும் சாம்பலாக்கி போட்டது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அங்க இருக்கிறவன் என்ன பேச முடியும்? அங்க இருக்கிறவன் எதனா பேச முடியுமா? பார்த்து கொண்டிருந்தவங்க எதனா சொல்ல முடியுமா? என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உங்களை கொண்டு நிரூபிக்க போகிறார். சத்துருக்களை முறியடித்து உங்களை அவமானப்படுத்துவதற்கு முன்பதாக உங்களை உயர்த்தி வேத வசனங்களை நீங்கள் உறுதிப்படுத்தும்படியான பாத்திரவான்களாய் நிறுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்ய போகிறார். அப்படிப்பட்டவர் தான் எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? உங்களை கொண்டு தன்னையே நிரூபிக்க போகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் நடக்கும். ஆனால் அற்பமாக இருக்கிற என்னை கொண்டு, அற்பமாக இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் நிரூபிப்பேன்னு சொல்றாரு. உங்க பேரை வச்சுங்க, அந்த இடத்துல உங்களை கொண்டு தான் நான் நிரூபிப்பேன். நான் யாருன்றதை காமிப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்களா? அந்த கட்டு இந்த கட்டு, இப்படி மந்திரம், அந்த பில்லி சூனியம், அது இதுன்னு எத்தனை வருதா? பயப்படாதீங்க. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அவர் மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லாத்தையும் எரிந்து போட்டுருவார். நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது எரிஞ்சு போயிடுங்க. ஹல்லேலூயா. தோண்டவும் தேவையில்ல, கெட்டப்பாரம் தேவையில்ல, மண்வெட்டியும் தேவையில்ல, புல்டோசரும் தேவையில்ல. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமத்தை நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகும், எல்லாம் எரிஞ்சு போகும். விசுவாசிங்க. நீங்க கேட்டீங்கன்னா கேட்டறலும் ஆண்டவரே, ஆண்டவரே செவி கொடுத்தறலும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன், இவன் எல்லாம் அழிந்து போகட்டும் சொல்லி பாருங்க. கர்த்தருடைய அக்னி இறங்கும் வானத்திலிருந்து, அவை சுட்டரிக்கும். நிறைய நேரங்கள் நமக்கு சந்தேகம், இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், இது கூடுமா? எலியா சந்தேகப்படவே இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க?
அவங்க கத்தி கத்தி பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ நான் ஒரு ஆள் இருக்கிறேன், நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுவிட்டேன். காவா வெட்ட சொல்லிட்டேன், தண்ணியை ஊற்ற சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நினச்சி தண்ணியெல்லாம் ஓடி போய் நிற்குது. ஆண்டவர் கேட்கலா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல? நீ நிறைய சந்தேகம். அப்படி தான் நிறைய பேருக்கு டவுட். அதை என்ன கொண்டு ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணியா என்னை ஆண்டவர் கடைசி கால எழுப்புதலை பயன்படுத்துவார், என்ன கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார், என்ன கொண்டு அந்த வசனங்களை, அவருடைய வசனங்களை நிரூபிப்பார். அதெல்லாம் நான் பாத்திரம் கிடையாது, நான் தகுதியானவன் கிடையாது. யோசிக்காதீங்க, அப்படி சிந்திக்காதீங்க. எலியா ஒரு பொழுதும் அப்படி சிந்திக்கலை. என்னை கேட்டருளும் ஆண்டவரே, அவ்வளவுதான். நான் பண்ண காரியத்தெல்லாம் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் மெய்யான தேவன் என்பதை என்ன கொண்டு நிரூபிங்கப்பா, என்ன கொண்டு நிரூபிங்க. என்னை கேட்டறலும், நீங்க தான் ஜீவனுள்ள தேவன், ஜனங்க பார்க்கட்டும், அதுக்கு என்ன பயன்படுத்துங்க, என்ன கொண்டு நிரூபிங்க. என்னை கேட்டறலோன்னு கேட்டாரு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள், முடிஞ்சிச்சுக்கிற. ஹல்லேலூயா. வெக்கி நாணி ஓடினார்கள், எல்லா தலைகளும் வெட்டப்பட்டது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, எலியாவின் தேவன் எங்கே? எலிசா கேட்டது போல நீங்க கேட்டு புலம்ப வேணாம். எலியாவின் தேவன் உங்கள் தேவனாயிருக்கிறார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்மை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டுள்ள அற்புதத்தை செய்ய போகிறார். நம்மை கொண்டு நிரூபிக்க போகிறார். நமக்கு அவர் போஷித்து பராமரிக்க போகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் எலியாவின் தேவன். நீங்கள் விசுவாசித்தா எழும்பி நின்று அவரை நோக்கி பார்த்து கேட்க போகிறீங்க, ஆண்டவரை எனக்கு நீங்கள் என்ன கொண்டு நிரூபிக்கணும். என் குடும்பத்தில், நம் ஊழியம் செய்கிற இடத்துல, என் வேலை ஸ்தலத்தில் நான் யார் என்பதை நிரூபித்து காண்பீங்கப்பா. உங்களுடைய வசனங்களை நிரூபித்து காண்பிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் இவ்வளவு பஞ்சத்தில் கிடக்கிறேன். ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு ட்ரை, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு வளர்ச்சி இல்லை. எனக்கு ஆண்டவரே ஒரு வளர்ச்சியை தாங்க, என்னை போஷித்தரலாம், என்னை போஷித்தரலாம். இயற்கைக்கு பால்பட்டுள்ள சூழ்நிலைகளை பார்த்து நான் புலம்பிட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. எலிசா கேட்டது போல எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி கேட்டு சால்வை எடுத்து அடிச்சான். அந்த சால்வை உங்க மேல விழுந்திருக்குங்க. தட் இஸ், அதுதான் அபிஷேகம். அந்த சால்வை உங்க மேல விழுந்திருக்கு, அதுதான் அபிஷேகம். இந்த சோசியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரின் மேலும் இந்த சகோதரன் மேலும் இந்த அபிஷேகத்தின் அக்கினி இறங்குகிறபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். இவர்களை கொண்டு நீ நிரூபிப்பீராக, இவர்களை கொண்டு அற்புதம் செய்வீராக, இவர்களை போஷித்து பராமரித்து வழி நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில்.